வணக்கம் மக்களே. இப்போதான் நான் எனக்கு தேவை 20 ஃப்ரெண்டை கலெக்ட் பண்ணிட்டு வரேன். கிட்டத்தட்ட இங்கே 1/2 போச்சு. அப்போலாம் இன்னும் கொஞ்சம் லாக்ஸ் கொஞ்சம் தான் என்கிட்ட லாக்ஸ் இருக்கா. ஒவ்வொரு ஃபெச்சிங் டேபிளுக்கும் 9 லாக்ஸ் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஃபெச்சிங் டேபிளே என்னால் முழுசாக பண்ண முடியுமான்னு தெரியலடா. ஃபெச்சிங் டேபிள் வில்லேஜர்ஸுக்கும் ஒர்க் ஸ்டேஷன்ஸ் பண்ணுறதுக்குலாம் கீஞ்சிருது கிருஷ்ணகிரி. லாக்ஸ் ஃப்ளின்ட்டுங்கடா. ஃபெச்சிங் டேபிள் பண்ண எத்தனை தேவை? டேய் கேமு செட்டு கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்னும் 2 ஷவல் பண்ணிட்டு பழைய வில்லேஜ்கிட்ட போகிறேன். அதுதான் பெட்டர். இன்னும் கொஞ்சம் ஷவல் தேவைப்படுது. 2 ஷவல் பண்ணிட்டு போ பழைய வில்லேஜ்கிட்ட. இந்த செக்ஷன் ஃபுல்லாக காமிக்க போகிறேன். ஹா இட் இஸ் மை ஈவில் பிளான். 100 வீடியோஸ் தான் மைன்கிராஃப்ட் சீரீஸே இருக்குது. லாங்கஸ்ட் சீரீஸ்ன்னு நினைக்கிறேன். பை ஜினேஷ் கேமிங். வாங்க பார்க்கலாம். நான் ஒரு 200-300 வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். பாருங்கள். எனக்கு பழைய வில்லேஜுக்கு ஆல்ரெடி ரூட் தெரியும். அப்பா இதெல்லாம் உட்காந்து ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கேயாவது டக்குன்னு கிடைக்கணும். எனக்கு இன்னொரு 20 ஃப்ரெண்டு தேவைப்படுது. அங்கே விண்டு ஸ்வெப்ட் கிராவல் ஹில்ஸ் இருக்குது. அதாவது கிராவல் மவுண்டனே இருக்குது. அதனால நாங்கள் போயிட்டுருக்கேன் பழைய வில்லேஜ்கிட்ட. பழைய வில்லேஜுக்கு போகிற வழியில் ஒரு மவுண்டன் தெரியும். அந்த மவுண்டனோட டாப்பில் விண்டு ஸ்வெப்ட் கிராவல் ஹில்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஷவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். பார்க்க இன்னும் 20 வேணும். அதே மாதிரி பண்ணணுன்னா இன்னொரு 1/2 வேஸ்ட் ஆகிடும். ஃபெச்சிங் டேபிள் மட்டுமே 1 hour கிரைண்ட் அடிச்ச மாதிரி ஆயிரும். இவ்வளோ நேரம் கிரைண்ட் அடிக்கிற டைமில் நான் வில்லேஜஸ் அப்படியே எடுத்துகிட்டு வந்து பிரிக் பண்ணி விட்டுறலாம். மறந்துட்டேன் கூட ஒன்றுமே பண்ண முடியாது. நெவர் மைண்ட். எனக்கு இந்த ஃபாரஸ்ட் ஏரியா போகிறதே பிடிக்காது. இது பண்ணும். இப்போ பாருங்களேன், ஏதாவது பிளாக்கேஜ் கொடுக்கும் ஃபாரஸ்ட் கொடுக்காமலாம் இருக்கவே இருக்காது இந்த பிளாக்கேஜையும். ஏன்னா இது ஒரு ஃபாரஸ்ட். கொஞ்சம் இடம் இருக்கும், ஆனால் போக மாட்டான். இல்லை அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிடும். இட்ஸ் எ வெரி ஷார்ட் டிஸ்டன்ஸ். நானும் இந்த கண்டை மேய்ச்சி படிஞ்சிருக்கிறதுனால ஒரு பிளாக் ஏறுறதுக்கு அதுக்கு மேலே இருக்க ஸ்னோ அடிக்கணும். அது 1.5 பிளாக் கணக்கும் ஆக்சுவலாக பார்த்தா. நான் அப்போ உள்ளதுக்கான டேமேஜ் இப்போ தான் எனக்கு கிடைக்குதா? சூப்பர். டக்குன்னு போடா போ. வந்தாச்சு. இந்த மவுண்டனோட டாப்பில் தான் இருக்குது கிராவல். அப்பலாம் 2 கோல். மலை ஏறும் ஷீப்பாகவே நான் இப்போ மாறப்போகிறேன். மலையேறும் ஷீப் இருக்குது தெரியுமா மக்களே? மைன்கிராஃப்டில் தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கோங்க. பாதையில்னா நானே என்னோட ஓன் பாதை கிரியேட் பண்ணிக்கிறேன். மக்களே, உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன? சிஎஸ்கே ஜெயிக்குமா ஜெயிக்காதா இந்த வாட்டி கப்? இதுதான் இந்த ஸ்னோ இருக்கிறதுனால கஷ்டம் ஏறுறது. விண்டு ஸ்வெப்ட் கிராவலி ஹில்ஸுக்காக வருகிறேன்.
கிராவலை தேடி நம்ம கிராவலிச்சே போகிறோம். இதற்கு எதுக்கு வில்லேஜஸ் ரூட் போட்டு வச்சிருக்கானுங்க? கேன வில்லேஜஸ் வில்லேஜஸ் மூளை எங்கேயாவது வச்சிருப்பாங்க மக்களே, வேற ஒன்றுமே இல்லை. இவ்வளோ தூரம் ரூட் பண்ணோன்னா எவ்வளோ ஆயிருக்கும்? போகலாம். டைரக்ட் பிரிட்ஜிங் அப் தான். மேலே இருக்கிறது விண்டு ஸ்வெப்ட் கிராவலியா இல்லையா? அந்த சைடு தான் வருது விண்டு ஸ்வெப்ட் கிராவலி. கரணம் தப்பினால் மரணம். நான் அப்படிதான் போயிட்டு இருக்கேன். விண்டு ஸ்வெப்ட் கிராவலி அவ்வளோ கீழே இருக்கா? அதனால மேலே இருக்கிறதுக்கே போய்க்கிறோம்ப்பா. எவ்வளோ ஹைட்டான மவுண்ட் அது. விண்டு ஸ்வெப்ட்டுங்க. இப்போ ஃபாஸ்ட் மைண்ட் பண்ணணும்னா இதெல்லாம் செட்டே ஆகாது. இப்போ ஐ ஷுட் கோ டவுன். இங்கே வரணும். இதுதான் கரெக்ட் பிளேஸ். டர்ட்டுக்கு பதிலாக கிராவல் தான் இங்கே ஃபுல்லாக இருக்கும். அது முதல்ல 2 ஃப்ளிண்ட், 3 ஃப்ளிண்ட், 4 ஃப்ளிண்ட். இந்த இடத்துக்கு வந்தது ஒர்த்து தான். என்னால் 2-3 ஃப்ளிண்ட் தான் கிடச்சிருக்கும் அங்கே இருந்தாலும். தேவையில்லாம் வண்டி ஃப்ளிண்ட். இதுக்கு மேலே ஷவல்ஸ் பற்றணுமே. 20 ஃப்ளிண்ட் வேணும்னா ஹாஃப்வே வந்துட்டோமா என்ன? இல்லை இல்லை, ஏழு ஃப்ளிண்ட். நம்ம இவ்வளோ வேகமாக இன்ஸ்டால் மைண்ட் பண்ண முடியும். சாண்டே வேகமாக தான் இன்ஸ்டால் மைண்ட் பண்ண முடியும். காங்கிரீட் வச்சு ஒரு வீடு கட்டினா என்ன? இந்த ஸ்பாட்லேயே இருக்குது கிராவலுமே. அதுக்கு இந்த மலையை கரண்டு எடுத்துடணும். நம்மளோட பழைய ஸ்டைலில் அந்த ஒரு மிகப்பெரிய மேன்ஷன் காமிச்சேன், அதை பண்ணணும். ஓகே, இன்னமும் இன்னொரு ஃபிலிம் கிடைச்ச மாதிரி தெரியலையே. 7th சரி 8th கிடச்சிருச்சா? அது பார்க்கலாம் மக்களே. 4 மைண்ட் பண்ணால் அவனை ட்ராப் பண்ணுமேடா. தேவையில்லாத டைப்லாம் ஸ்டாக்காக ஃப்ளிண்ட் வச்சுட்டு இருப்பேன். தேவைப்படக்கூட பாருங்க ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. என் வீட்டுக்கு தான் போய் தூங்குவேன். ஹோம் ஸ்வீட் ஹோம். பத்து, இன்னொரு 20 தேவைப்படும். சரி, இன்னொரு 10 தேவைப்படும். இப்போ தான் பாதியே வந்திருக்கும். பாதிக்கடல் தாண்டிட்டோம் மக்களே, பாதிக்கடல் தாண்டிட்டோம். ஓகே, 13 தானே இருக்கு. இன்னமும் 14 காவாசி வந்துட்டோம்.
இதெல்லாம் மலை ஏற மட்டும் இல்லைன்னா கிளம்பிருக்கலாம். பதினாறு இல்லையே, நான் ஒரே ரெடி கூட பெருசாக ஒன்றுமே நாக்க போடல. ஏன் இது வரல? ஃபால் டேமேஜால் ஒரே ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ நினைக்கிறேன். ஃபால் டேமேஜால் ஆமாம், ஃபால் டேமேஜால் ஐரன் கோலமால் ஒரு வாட்டி, ஐரன் கோலமால் ஒரே ஒரு வாட்டி, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஃபால் டேமேஜ் கூட அவ்வளோ பெருசாக இல்லை. 20 கிடச்சிட்டு போதும்பா. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணேன்னா ரெடியில் மக்களே அப்படியே போகிறோம். இப்படி சொல்லுங்கிறதுனால ஃபால் டேமேஜ் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. தூங்கி எழுந்திரிச்சு காலைக்கு நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். என்ன தூரத்து தெரியுதுன்னு கேட்காது, எனக்கும் தெரியுது. அது என்னோட பேஸ் வேறு கட்டுறேன்னு ஸ்டார்ட் பண்ணல அது. ஆஃப்டர் 1 hour ஆல் ஃபிளிண்ட் இஸ் கலெக்டட். இப்போ பேக் டு மை வீடு. இந்த பாசக்கார பையன் விட்றாங்களான்னு பாருங்க. மவுண்டன் கடை மவுண்டனுக்கு பின்னாடி பக்கம் தான் போகணும் என்னோட வீட்டுக்கு போகணுன்னா. அது இப்படி கதான் போகும். இதுவே என்னோட பழைய வீடு தான். ஓகே, பழைய வீடும் புது வீடும் அவ்வளோவா தூரம் இல்லை, அதனால ஓகேப்பா. 0 வந்து ரொம்பவும் தூரமாகவே இல்லை. உட்லேண்ட் மேன்ஷனு ஸ்ட்ராங் ஹோல்டு அதுதான் ரொம்ப ரொம்ப தூரம். உட்லேண்ட் மேன்ஷன் பேர் கார்டன் இருக்கே, ஐயோயோ இல்லை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரத்தில் இருக்குது. 5000 6000 பிளாக்ஸ் தூரமாக நான் பார்த்தேன். 3000 பிளாக்ஸ் தள்ளி ஒரு டைமண்ட் ஃபாசில் இருக்குது. அதாவது அங்கே போனோன்னா நம்மளுக்கு ஒரு 20-30 டைமண்ட்ஸ் கன்ஃபார்ம். போகலான்னா சொல்லுங்கள். லாஸ்ட் சீரீஸ்லேயே 2 டைமண்ட் ஃபாசில் லூட் அடிச்சிருக்கோம். போன் பிளாக்கும் கிடைக்கும். ப்ரோ டைமண்ட் கிடைக்கக்குள்ள போன் பிளாக்லாம் சொல்லுவீங்க. நான் சொல்லுவேன், எனக்கு போன் வீல் தேவைப்படுதில்ல. நெதர் ஃபாசில்ஸ் வேறு கண்டுபிடிக்கணும். ஏன்னு சொல்லுங்கள். இந்த வாட்டி சோல் சாண்ட் பக்கமே போகிறதா இல்லை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு. ஏன்னா போயிட்டேன்னா இந்த பக்கத்தில் ஒரு பிளாக் ஆட் பண்ண மாட்டேன். இந்த கேஸ்லிங் பிளாக் ஆட் பண்ணனா எப்படி மக்களே? கேஸ்லிங்கும் வேணும். அதனால நான் அந்த பக்கமே போகிறதாவே இல்லை. இந்த கேஸோட ஸ்டோரி தெரியுமா? ஒரு பிளேயர் வந்து இந்த கேஸ்ட்டு ஒருத்தன் சுற்றிட்டு இருந்தான். ஆனால் கேஸ்ட்டு ஒன்றுமே பண்ணாது. அவனை போட்டு தள்ளிட்டான். அதாவது கேஸ்ட்டை போட்டு தள்ளி ஃபாசிலாக மாறிடுச்சு அந்த கேஸ்ட்டு. அதுதான் நெதர் ஃபாசில்ஸ். அந்த ஃபாசில்ஸ் வந்துட்டு அப்படியே இதாகிடுச்சு. அதாவது அப்படியே போன் பிளாக்காக மாறிட்டு அது அப்படியே போனாக இருக்கிறதுல அது கேஸோட தான். அதை பற்றி எல்லா கேஸும் கூட போயிட்டு யாரும் வந்தாலும் போட்டு தங்குங்கடான்னு போட்டு தாக்க ஆரம்பிச்சிருச்சு. அது அப்புறமா நம்ம ரிட்டர்ன் அடிக்க கற்றுக்கிட்டு அந்த மாதிரி அது அப்படி போயிடுச்சு. அப்புறமா இந்த அப்டேட் படி அந்த கேஸுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன கேஸ், அதாவது அது அம்மா கேஸ் பிளேயர் அடிச்சுக்கோனா அதோட பேபி கேஸ் பக்கத்துலேயே ட்ரை ஆயிடுச்சு. அது இன்னும் லைட்டாக உயிர் இருக்குது. அதை கொண்டு வந்து நம்ம தண்ணியில் ஒரு 2-3 நாள் முக்கி அது மறுபடியும் ஹாப்பி கெஸ்ட் ஆயிரும். அதாவது நம்மளோட ஃப்ரெண்டு கெஸ்ட் ஆயிரும். அதோட அம்மா ஹாஸ்டேலான்னு அது பார்த்தது இல்லை. அதனால மித்த பிளேயர்ஸ் ஆடிக்கணும் அது தெரியாது. மித்த பிளேயர் சொன்னாலும் மித்த கேஸ் சொன்னாலும் அது ஒத்துக்காது. ஏன்னா அதுவும் நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் அதுக்கு உயிராக கொடுத்துருப்போம். இதுதான் ஸ்டோரி. கேஸ்ட்டுக்கு ஒரு சேட் ஸ்டோரி இருக்கு. கேஸ்லாம் பார்த்து இனிமேல் கடுப்பு படுவீங்களா? படுவீங்க. சரி, இப்போ எனக்கு ஃப்ரெண்டு வேணும். இப்போயாவது ஃப்ளெச்சிங் டேபிள். 10 ஃப்ளெச்சிங் டேபிள். ஒவ்வொரு சீசனில் இதுதான் ப்ராப்ளமே. 20 ஃப்ளெச்சிங் டேபிள் கிடச்சிருச்சு. இப்போ இதை ப்ளேஸ் பண்ணிட்டு வில்லேஜஸையும் அப்படியே அடுத்த வீடியோ நான் ஷிப் பண்ணிக்கிறேன். லேயர் பை லேயர் நான் பில்ட் பண்ண போகிறேன். ஒரே வீடியோவில் பில்ட் பண்ணுற அளவுக்கு மக்கள் இது நான் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். இன்னும் 2 வீடியோவில் இது எனக்கு தெரிஞ்சு ஃபீல் ஆயிரும். ஃப்ரீயாக இருக்கக்குலாம் ஆஃப்லைனில் ஏஎஃப்கே பண்ணி வில்லேஜஸை பில்ட் பண்ணி விட்றேன்.
20 minutes in real life அவன் ஒரே ஒரு வில்லேஜர் வளர மீன்ஸ் 20 into 20 அப்படின்னா 200 minutes which is 2 hours வில்லேஜர்ஸ்க்காக மட்டுமே. பார்த்தீங்க மக்களே எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போகிறேன்னா என்னோட ஹார்ட் ஒர்க்குக்காக ஒரு லைக் போட்டுருங்க. இது யோசிக்காமல் போகணும் லைக். ஓகே இப்போ நம்ம பண்ண வேண்டியது செவரில் டிகின் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு பிக்காக்ஸ் இருக்கா? இதனால தப்புச்சாங்க. ஒவ்வொரு ஃப்ளெக்சிங் டேபிளுக்கும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு தான் தெரியும். ஒவ்வொரு சீரீஸ்லையுமே இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு 10 தான் இருக்கு. இன்னும் 2 ஃப்ளெக்சிங் டேபிள் இருக்கா அப்படின்னா அதை இந்த சைட் ஃபுல்லாக போட்டுடலாம். எடுத்துக்கோங்க வில்லேஜர்ஸ் பி ஹாப்பியா. இனிமேல் இதெல்லாம் உங்களோட ஒர்க் ஸ்டேஷன்ஸ். இங்கே தான் நீங்கள் உங்களோட வேலைகள் எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ டஸ்ட்டை வச்சுட்டு மேலே போய்க்கலாம் வாங்க. இங்கேருந்து அங்கேக்கு நம்ம ஒரு ரயில்வே பார்த்து கரெக்டாக போகணும். ஸோ டிரான்ஸ்வாட்டராக ஏதாவது பண்ணிக்கலாம். அப்போ இருக்கு ஸ்ப்ரூஸை தாண்டி இங்கே. ஸோ நம்ம வீட்டுக்கு பின்னாடி டர்ட்டை வச்சு ஒரு இது போட்டுக்கலாம். அதான் வில்லேஜஸ் இங்கே கரெக்டாக ஷிஃப்ட் பண்ணேன். நான் ஒரு ஹாஃப் ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் வில்லேஜர் ரைல்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோ மட்டும் 10 மணின்னு கேட்டிங்கன்னா பத்தாது. பின்னாடி இருக்கிற ரைல்ஸ் அப்படியே மைண்ட் பண்ணி தான் இது பண்ணோம். வில்லேஜர்ஸ் எல்லாம் தனியில் நீந்தி வர முடியும். வில்லேஜர்ஸ் 2 வில்லேஜர்ஸ் மேலே ட்ரான்ஸ்போர்ட் பண்ண போகிறது இல்லை. எக்ஸ்ட்ராவாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். அங்கே இருக்க எல்லா வில்லேஜர்ஸும் இனிமேல் என் ஃபார்மில் தான். இப்போ ரயில் ஒரே ஒரு மெயின் கரெக்ட் அதை மட்டும் பண்ணிவிட்டு வில்லேஜர்ஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிவிடுவேன். 2 வில்லேஜர்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரெட்டு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வில்லேஜர்ஸ் பண்ணுவேன். ரயில் பண்ணி 6 தேவைப்படும்பா. நீ குச்சி பண்ணுங்கப்பா. குச்சி ரயில் 48 பண்ண முடியுமா? பண்ணிடு. இன்னும் ஒரு 10 எனக்கு மட்டும் நான் பண்ணிக்கிறேன். இல்லை வேணாம், ஆல்ரெடி 2 தான் தெரியும். 48 போதும். ஆஸ் எக்ஸ்பெக்டட் அவ்வளோ அமௌண்ட் தான் நமக்கு வந்திருக்கு. நம்ம மெயின் கேரக்டர் வேறு தேவைப்படுது இல்லை? மெயின் கார்ட் இங்கே 2 இருக்குது. இங்கேருந்து நான் ஒரு 3 எடுத்துப்பேன். மெயின் கார்ட் வில்லேஜ்லேருந்து இங்கே வேறு ரூட் போடணும். என்னோட வீடுக்கு பின்னாடி பக்கமாக பண்ணும். அதுவே நான் ஞாபகம் வச்சுக்கணும். என் வீடுக்கு சென்டரில் கொண்டு வந்து விட முடியும். எதாக இருந்தாலும் என்னோட வீடு எனக்கு முக்கியம். எசென்ஷியல் ஃபார்ம்ஸ் பின்னாடி தான் இருக்கே வில்லேஜ். நல்லது. சுகர் கேன்ஸ் ஃபுல்லாக க்ரோ ஆயிடுச்சு. ஒரு கேக் பண்ணி கொண்டாடிடலாம். அப்பலாம் இங்கே
அப்படியே கீழே போட்டு வந்தால் ரயில்ஸ் ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ ஆளை காட்ட டூரிஸ் இங்கே இருக்கா? அந்த பேக் டன் சர்டிஃபைட். ஏடா எனக்குனே அறிவியலடா. இன்னொரு புத்திசாலித்தனம் எனக்கு. இப்படி நான் உடச்சிருக்க வேண்டியது. லாக்ஸ திந்துருச்சா? அவ்வளோ பெரிய கேப்பா இது? இப்போ அங்கேருந்து வில்லேஜரை ரொம்ப தூரம் கிட்னாப் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ இங்கேருந்து அங்கே இப்போயே ஒரு ரயில்வே போட்டு வில்லேஜரை மட்டும் ஏற்றிடலாம். வாங்க, வில்லேஜரை ஏற்றி வச்சுக்கலாம். ஸோ ஹீடே வில்லேஜர் தம்பி 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 எனிவன் ஹியர்? நான் உள்ள தூங்கிட்டு இருக்கீங்களா? நிம்மதியா தூங்க. என்னோட ஸ்லேவ். இங்கே 2 பிளாக் போட்டு பிளாக் பண்ணிட்டு நம்ம கெட்டப் டோன்ட் கெட் அவுட். எந்திரி போ போ அங்கே போ. இது வேறு தொல்லை இல்லை. நம்ம ஒரே ஒரு வாட்டி மட்டும் படுத்து தூங்கிடலாம். தூங்கு. பெல் அடிச்சிட்டு நான் அப்புறமா போய்ட்டு வில்லேஜர்ஸை ட்ராப் பண்ணிக்கிறேன். ஏய் மெயின் காரில் போய்ட்டு குதி. பர்ஃபெக்ட். இமேஜ் நாட் யுவர் பெட். ஓகேப்பா செல்லமே, நான் உனக்கு ரயிலை எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லி அனுப்புகிறேன். அப்போ நீ வா. ஃபர்ஸ்ட் வில்லேஜர் கேப்சர். நான் இங்கே போட முடியாத ட்ராக்கு. எங்கே பண்ணியிருக்கேன்? நான் வில்லேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன்.